வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 7.9 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது தேர்ட் மிட்டாம் டெஸ்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 2024 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு கியூபாய்டோட லென்த்து, பெர்த்து, ஹைட்டு என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 10 கியூபாய்டோட வால்யூம் என்ன அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற வேல்யூவை எழுதிடலாமா? லென்த் இஸ் ஈக்குவல் டு 120 மில்லிமீட்டர், பெர்த் 10 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 8 சென்டிமீட்டர். ஸோ லென்த்து மட்டும் எதில் இருக்குது அப்படின்னா மில்லிமீட்டரில் இருக்குது. அதை கண்டிப்பாக சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஒன்று எல்லாத்தையும் மில்லிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும், அல்லது எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸி. மில்லிமீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா எல்லா வேல்யூவுமே சென்டிமீட்டரில் கிடச்சிரும். அப்போ அப்படி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஏன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஓகேவா? இதில் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். சார் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்க, என்கிட்ட கேட்டிருப்பாங்க. இப்போது நீங்கள் சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு வர்றீங்க அப்படின்னா டிவைட் பண்ணணும். இப்போது மில்லிமீட்டர் வந்து சின்ன அளவு, சென்டிமீட்டர் வந்து அதை விட பெரிய அளவு. நீங்கள் ஜென்ரலாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன அளவுலேருந்து பெரிய அளவு வாரோம் அப்படின்னா என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். பெரிய அளவை சின்ன அளவாக கன்வெர்ட் பண்ணணும்னா, ஸோ ஏதாவது ஒன்று ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், ரைட்? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ மீட்ரு பெருசு, சென்டிமீட்ரு சிறுசு. பெருசுலேருந்து சிறுசுக்கு வரோம், அப்போ மல்டிப்ளை தான் பண்ணணும். பெருசாக தான் ஆகும். ஒரு பெரிய அளவை சின்ன அளவாக சொல்கிறீங்க, அப்போ வேல்யூ கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும், ரைட்? இப்படி கொஞ்சம் லாஜிக்கலாக யோசித்து பாருங்கள். ஸோ என்ன செய்யணும், டிவைட் பண்ணுமா மல்டிப்ளை பண்ணுமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம இப்போ இந்த சம்முக்குள்ளே வருவோம். 120 10ஆல் டிவைட் பண்ணணும், 12 ஆயிரும். ஸோ 12 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் கிடச்சாச்சு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு ஃபார்முலா L இன்ட்டு B இன்ட்டு H. கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இது கியூபாய்டு, 3 வேல்யூவே என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஜஸ்ட் 3 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 இன்ட்டு 10 இன்ட்டு 8. ஸோ 12 இன்ட்டு 10 எவ்வளவு, 120. 120 8ஆல் என்ன செய்யணும், மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும். 0 6 1 960. 960 சென்டிமீட்டர் க்யூப். இது ஒரு கியூபாய்டோட வால்யூம். அப்போ அதே மாதிரி 10 கியூபாய்டோட வால்யூம் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 9600 சென்டிமீட்டர் க்யூப். That's all. Thank you.